அருணாச்சலம் மூலக்கரையில் இருந்த பாடசாலையில் கல்வி கற்றார். ஏரல், சிறுதொண்டநல்லூர், பழையகாயல் போன்ற கிராமங்களில் பெருமளவில் சொத்துகள் இவர்களது குடும்பத்துக்கு இருந்தது. அருணாச்சலம் பண்ணை விலையில் மேல்படிப்பு படித்தார். அங்கு அவர் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டார். வாலிப பருவம் அவரை நெருங்க அவர் தனது எண்ணத்தை இறை தேடலில் செலுத்தி வந்தார். தனது வழி முன்னோடிகள் செய்து வந்த விஷக்கடி மருத்துவத்தினையும் இவர் தொடர்ந்து செய்து வந்தார். இதனால் இப்பகுதி மக்களிடம் பேராதரவு இருந்தது. இதற்கிடையில் இவரது அறிவாற்றலையும் ஆங்கில புலமையையும் கண்ட அன்றைய ஆங்கில அரசு இவரை சிறுதொண்டநல்லூருக்கு முன்சிப்பாக நிர்வாக அதிகாரி நியமித்தார்கள். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அருணாச்சலம் அதை சிறப்பாக செய்து வந்தார். சிறுவயதாக இருந்தாலும் வரி வசூல் செய்வது, அந்த கிராமத்தில் ஏற்படும் சிறு சிறு சண்டைகளை பஞ்சாயத்து பேசி முடிப்பது என்று 8 ஆண்டுகளாக இப்பணியை மிகச்சிறப்பாக செய்து வந்தார். இதற்கிடையில் ஒரு நாள் செய்த வசூலை உண்மை நிலவரமாக சொல்லாமல் குறைத்து மாவட்ட அதிகாரிக்கு சொல்லுமாறு மேலதிகாரியான வருவாய்த்துறை அதிகாரி இவரிடம் கூற, போய் சொல்ல வேண்டுமா என்று நினைத்த இவர் மறு நிமிடமே தான் வகித்து வந்த பதவியை துறந்துவிட்டார். அந்த பதவியை விட்ட உடனே ஆன்மீகத்தில் தனது ஈடுபாட்டை அதிகமாக்கினார். சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கும் தங்களது குடும்ப சொத்துக்களை பார்வையிட அருணாச்சலம் வெள்ளை வேட்டியும் கோட்டும் அணிந்து தலைப்பாகையுடன் வெள்ளை குதிரையில் ஏறி செல்வார். அவருடைய ராஜ தோரணையை கண்டு உறவினர்களும் ஊராரும் வியந்து நிற்பர். இதற்கிடையில் அருணாச்சலத்துக்கு திருமணம் செய்ய உறவினர்கள் ஏற்பாடு செய்து வந்தனர். இதையறிந்த அவர் 28 வயது ஆகட்டும், அப்ப பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டார். அப்பழுக்கற்ற மனிதராய் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த இந்த மகானை கவனித்து கொண்டே வந்த அப்போதைய மாவட்ட கலெக்டர்கள் பிஷப் வெஸ்டன், பிஷப் ஸ்டோன் ஆகியோர் பரிந்துரைப்படி ஏரல் பஞ்சாயத்துக்கு சேர்மனாக தலைவராக அருணாச்சலத்தினை நியமித்தார்கள். அந்த காலங்களில் ஊராட்சி பேரூராட்சி தலைவர்களை கூட சேர்மன் என்று அழைப்பது வழக்கம்.